சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ யுஎஸ் ஈரான் வார்னால க்ரூட் ஆயிலோட ரேட் கன்னாபின்னான்னு ஏறி இருக்கு. அதில் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே இந்தியாவில் அதனால பெட்ரோல் டீசல் விலை ஏறி இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போது எல்லாம் அன்றாட பயன்படுத்துகிற பொருட்களோட விலையும் ஏறுது. இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த விலைவாசி உயர்வுங்கிறது ரொம்ப காமனாக பார்க்க முடியுது. அதுவும் டெய்லி யூஸ் பண்ணுற பொருட்களோட விலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு. இந்த விலைவாசி இப்படி ஏறும்போது அதை எப்படிங்க சார் மக்கள் சமாளிக்கிறது? அதுக்கு எப்படி பிளான் பண்ணுறதுங்க சார்? முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா பார்க்க வேண்டியது வந்து உங்களுடைய செலவுகள். அத வந்து ரொம்ப கிளியரா ட்ராக் பண்ண ஆரம்பிக்காது. அதாவது எசென்ஷியல்ஸ நீங்க மாத்தவே முடியாது. எசென்ஷியல்ஸ்ன்னு நான் சொல்றது வந்து உங்களுடைய அன்றாட தேவைகள். நீங்க உங்களுக்கு பால், காய்கறி, உங்களுடைய அரிசி, பருப்பு வகைகள் இது எதையுமே நீங்க மாத்த முடியாது. உங்களுக்கு தேவையான உங்களுடைய டெய்லி வேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க மாத்தவே முடியாது. எங்க நீங்க மாத்த முடியும்னா டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங். அந்த ஏரியாவ முதல்ல சர்க்கிள் போட்டு வச்சுக்கோங்க. டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் நம்ம சொல்லக்கூடியது வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு தடவை நான் ஹோட்டலுக்கு போவேன் அப்படின்னு ஒரு பழக்கத்தை வச்சுட்டு இருக்கலாம். 4 வாரத்தில் வந்து 4 தடவை வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு டின்னருக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்சஸோ ஒரு பட்ஜெட்டோ போட்டு வச்சுருப்பீங்க. அதை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். 4 பேர் போக வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அதை வந்து ஒரு 2ஆக மாற்ற முடிஞ்சதுன்னா மீதி இருக்கிற 2 நாள் வந்து நம்ம ஏதாவது உபயோகமாக வீட்லேயே ஒரு ஃபன் மாதிரி நம்மளே எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணீங்கன்னா 2 வாரத்துக்கான ஒரு எக்ஸ்பென்சஸை சேவ் பண்ணுவீங்க. அது 2 வாரம் தானே நினைக்காம அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்று உங்களுடைய லோனுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து உங்கள் லோனை அடைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தானாகவே வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வெல்த் கிரியேஷன் நிச்சயமாக வந்து ஏற ஆரம்பிச்சிடும். இந்த டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ராக் பண்ணியே ஆகணும். இது வந்து நான் ஹோட்டல்ஸ் மட்டும் சொல்லலை. நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். அந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இல்லை இந்த மாதிரி ஓடிடி ஆப்ஸ் போட்டு வச்சுருப்போம் நம்ம மொபைல்லையோ இல்லை நம்மளுடைய ஓடிடி இதுலேயோ செட் ஆஃப் பாக்ஸ்லையோ தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம். அதுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டிகிட்டு இருக்கோம். மாதம் மாதம் அது பாட்டு உங்களுடைய கிரெடிட் கார்ட்லேருந்தோ இல்லை டெபிட் கார்ட்லேருந்தோ டெபிட் ஆகி போயிட்டே இருக்கும். அதில் யூஸ் பண்ணாத ஆப்ஸ்ன்னு நிறைய இருக்கும். நம்ம பார்த்தோம்னா அதெல்லாம் பாருங்கள். தேவையில்லைன்னா நிறுத்திடுங்க. நிறுத்திட்டீங்கன்னா மீதி கிடைக்கிறது வந்து அந்த எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கும். அந்த கேஷை வந்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். இது வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங். இதை வந்து நீங்கள் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். இதை பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இம்மீடியட்டாக ஒரு இது கிடைக்கும். 2வது விஷயம் நீங்கள் கேட்டது வந்து இஎம்ஐ எப்படி வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ இஎம்ஐயை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆர்ட் இருக்கணும். முதல்ல வந்து இஎம்ஐ எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய கேள்விப்படுறோம். நம்ம வந்து இந்த ஜாப் போயிடுச்சு, இவருக்கு ஜாப் போயிடுச்சு, சடனாக ஒரு இது வந்து அவங்க வந்து கட் டவுன் பண்ணிட்டாங்க, இந்த ஜாப் ப்ரொஃபைலே இன்றைக்கி இல்லை அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு வேலை தேடுறதுக்கோ இல்லை ஒரு ரீஸ்கில் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு 5-6 மாதத்துக்கான நம்மளுடைய அத்தியாவசிய சேவைகளுக்கான அந்த பணம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா அவங்களால 6 மாதம் வரைக்கும் ஈடு கட்ட முடியும். அந்த நேரத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு வேலையை தேடிக்க முடியும், இல்லை ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயம் பண்ணுறதுனால அவங்க வந்து திரும்ப வர முடியும். பட் அந்த 6 மாதத்துக்கான விஷயத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்க மாட்டோம் எப்பயுமே. இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாருங்கள். உங்களோட ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்ன ரேட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை அந்த ரேட் வந்து நீங்கள் வந்து குறைக்க முடியும், வேற ஏதாவது ஒரு பேங்க்ல வந்து கொஞ்சம் பெட்டரான இது கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பேலன்ஸை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அதுக்குன்னு அந்த புது பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நிச்சயமா. அவங்களே வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. இதை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து இஎம்ஐ குறையலாம், இல்லை பீரியடு குறையலாம். ஏதாவது ஒன்று வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து காஷியஸாக நீங்கள் வந்து பாருங்கள். இந்த விஷயத்த பண்ணும்போது உங்களுடைய இஎம்ஐ வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து சைடு ஹஸ்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைடு ஹஸ்லிங் அப்படின்றது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் எங்கெங்கெல்லாம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்குது. உங்களுக்கு வேலைக்கு போகிறது மட்டும் திறமை கிடையாது. எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இன்னைக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எனக்கு இது வந்து சூஸ் பண்ண முடியும், எனக்கு யோகா டீச் பண்ண முடியும், இல்லை எனக்கு மியூசிக் டீச் பண்ண முடியும், இல்லை ஒரு பாடம் சொல்லி கொடுக்க முடியும், டியூஷன் எடுக்க முடியும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் ஏதாவது எக்ஸ்ட்ரா டைமில் ஒரு 1 or 2 hours டெய்லி உங்களோட ப்ரொடக்டிவ் டைமை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். வேலையில தான் சம்பளம் வரணும் அப்படின்றது கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்போது அந்த அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய வெல்த்தை பில்டப் பண்ணலாம், இல்லை லோனை குறைக்கலாம் அப்படின்றத பாருங்க. இந்த 4 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இந்த மாதிரி வரக்கூடிய இந்த
விலைவாசி உயர்வையோ இல்லை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளத்தையோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ள முடியும். அதுக்கான ஒரு பிளான் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க சைடில் என்னெல்லாம் பண்ண முடிஞ்சு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமோ பண்ணுங்கன்ட்டு. பாசிவ் இன்கம்ங்கிறது ஓவர் நைட்டில் பண்ண முடியாது. இந்த டைமில் சம்பளத்தையும் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி உயர்த்த முடியாது. விலைவாசி மட்டும்தான் இமீடியட்டாக உயரும், சம்பளம் வந்து அப்படி உயராது. அப்படிங்கிறப்ப பாசிவ் இன்கம்மை இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அல்லது இந்த மாதிரிலாம் சூழலை முன்னாடியே யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடணும், என்ன பண்ணுங்க சார்? இப்போ பாசிவ் இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னா முதல்ல வந்து உங்களுக்கு முயற்சி தேவை. நிறைய நேரத்தில் பாசிவ் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்காது. நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கேபிட்டல் தேவைப்படும். இந்த பாசிவ் இன்கம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க. மோஸ்ட்லி இருக்கக்கூடிய ஸ்கில் நீங்கள் ஒரு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து பார்த்தேன் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஒரு டாகை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போய் சம்பாதிக்கிற ஆளுங்கள்லாம் வந்து பாம்பேல இருக்காங்க. ஒரு பையனுக்கு வந்து ஒன்லி வேலை வந்து காலையிலையும் சாயங்காலமும் வந்து வந்து அவன் வந்து டாகை கூட்டிகிட்டு போகிறான், வாக்கிங் கூட்டிட்டு போகிறான், திருப்பி கூட்டிகிட்டு வரான் வாக்கிங்க்கு. அந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் அந்த டாகை பார்த்துக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனுடைய இன்கம் அப்படின்றது வந்து இந்த ரெகுலராக போயிட்டு ஆஃபீஸில் போய் சம்பாதிக்கிறவங்கள விட ஈக்குவலாக இருக்குது, இல்லை சில பேரோட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அது ஒரு நீடு, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீடு. எல்டர்லி பீப்புளை பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து அது ஒரு நீடு. ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய பசங்க வந்து யூஎஸ்ல இருக்காங்க, அவங்களுடைய பசங்க வந்து வேற ஒரு விதேசத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கேர் தேவைப்படுது. எல்லாருமே வந்து எல்டர்லி ஹோமுக்கு போக முடியுமா, அஃபோர்டபுளாக இருக்க முடியுமான்னு தெரியாது. ஒருவேளை இந்த மாதிரி வந்து நம்ம அவங்கள வந்து ப்ராப்பராக பார்த்துக்க முடியும், அவங்களுக்கு வந்து ஏதாவது டேக் கேர் பண்ண முடியும், அவங்களுக்கு சாப்பாடை கரெக்டாக வாங்கி கொடுக்க முடியும், இல்லை செஞ்சு கொடுக்க முடியும், இல்லை அவங்களுக்கு மெடிசனை கரெக்டாக டைமில் கொடுக்க முடியும்னா அதில் ஒரு இன்கம் உங்களுக்கு வரலாம். நீங்கள் வந்து அது சர்வீஸாக செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க குழந்தைங்களே அவங்களோட பசங்களே வந்து அதுக்காக ஒரு இதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு ஆளை தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது டெஃபினட்டாக நிறைய இன்கம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பெரிய உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஒன்று மனசு இருக்கணும், ரெண்டாவது அதுக்கான நீங்கள் டைமை ஒதுக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 விஷயம் இருந்ததுன்னா பண்ணலாம். உங்களுடைய எக்ஸசிங் வேலையோட சேர்த்தே பண்ணலாம். அப்படி இல்லை வீட்டில் இருக்கவங்க வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமில் இந்த விஷயத்த பண்ண முடியும். சரி, இப்போ இருக்க சூழலில் நம்ம நிறைய விஷயங்களை சொல்கிறோம், எமர்ஜென்சி ஃபண்டு வேணும், அதுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்லாம். ஆனால் பல பேரால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எமர்ஜென்சி ஃபண்டை 6 மாத கார்பஸை க்ரியேட் பண்ண முடியல. அந்த மாதிரி இல்லாதவங்க, கார்பஸை க்ரியேட் பண்ணாதவங்க என்ன சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் சார் இந்த மாதிரி வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்க நேரத்தில்? எமர்ஜென்சி கார்பஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் வந்து எனக்கு ஒரு மெடிக்கல் விஷயம் வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு தேவை இருக்குது. இல்லை எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்ததுன்னா நான் வந்து குடும்பத்தை வந்து காப்பாற்ற முடியும். இது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, டெஃபினட்டாக குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். அந்த நேரத்தில் அவங்க போய் கடனை வாங்குவாங்க. நீங்கள் எந்த கடனை வாங்கினாலும் அவசரத்துக்கு வாங்கக்கூடிய கடன் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வராது. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணும்போது டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு ஹையர் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து குறைக்கிறதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது எப்படின்றது பார்க்கணும். ஒன்று அதை வாங்காமல் இருக்கிறது எப்படி அப்படின்றது இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணுறது இதனால் வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். அதை பண்ணி நீங்கள் என்னென்னா இந்த கடன் தொல்லைகள் வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து வெளியில் வந்துடுவீங்க. கடன் அது தேவையில்லாத கடனை வாங்க மாட்டீங்க. சார், கடைசி கொஸ்டின், இந்த மாதிரி எந்த விதமான சிக்கல்லையும் சிக்காமல் இருக்கணும். ஒருத்தர் விலைவாசி எவ்வளோ உயர்ந்தாலும் பரவாயில்ல, வேலை போனாலும் பரவாயில்ல அப்படின்னா அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் சார்? ஏதோ ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்கள் சார், சிம்பிளா. 3 பாயிண்டோட ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் நான். முதல்ல வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை அது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு ஒரு அமௌண்ட் தேவை இருக்குது. உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா எவ்வளோ அமௌண்ட் தேவை? நான் இந்த அமௌண்ட் இருந்ததுன்னா இன்னைக்கு ரிட்டையர் ஆகலான்னா என்ன அமௌண்ட்டை சொல்லுவீங்க? 10 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகலாம்னா இன்ஃப்ளேஷனை போட்டு என்ன அமௌண்ட் பண்ணுவீங்க? அதுக்கு இன்னைக்கு எவ்வளோ கையில் இருக்கணும்? இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன கார்பஸ் தேவை இருக்குது, என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப எவ்வளோ கார்பஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, உங்களுடைய ரிஸ்க்கை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது பாருங்கள். ரிஸ்க் பார்க்குறது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் கவரை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் வயது ஆக ஆக நம்மளுடைய ரிஸ்க் வந்து ஹெல்த்தில் வந்து ரொம்ப அதிகம்.
அதனால மெடிக்கல் பில்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து ரொம்ப குறைவெல்லாம் கிடையாது. ஒரு நோய் வந்து நம்மளுடைய என்டையர் சேவிங்ஸே குறைச்சிடலாம். அதனால அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்து வைக்கணும். மோஸ்ட்லி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்குது. ஒன்று வந்ததுக்கப்புறம் தேடுறத விட அதுக்கு முன்னாடியே வந்து தேட ஆரம்பிச்சிருங்க. 3வது விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம், என்றைக்குமே பாசிட்டிவாக இருங்க. எல்லா விஷயங்களுக்கும் வந்து ஒரு தீர்வு இருக்குது. எதையுமே வந்து நம்ம நெகட்டிவாக சிந்திக்கும் போது எல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக தெரியும். ஒன்று நம்ம வந்து நம்ம விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கோங்க, இல்லை தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கோங்க. இது 2 விஷயம் வந்து உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களுடைய தரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நீங்கள் தாராளமாக வந்து பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்ங்க சார்.